Hi friends, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் Yamaha R15 V1 அந்த மாடலை பத்தி பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So அதெல்லாம் நீங்க என்ன பார்க்கலனா கண்டிப்பா போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. So first வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 2012-13 அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்க காரணம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குள்ளே வந்து ஃபேமிலி மேன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைக் தான் வந்து எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் இப்போ வந்து Yamaha தரப்பில் வந்து இந்த பைக் V1 V2 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதில் வந்து V3 வந்து போட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு வந்து V3 வந்து பிடிக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டயர் அப்படின்னு பார்க்கும்போது 90/80 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் டயர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 130/70 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து ரெண்டு பக்கமே வந்து டிஸ்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 270 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து எவ்வளோ அளவு தெரியல, கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 800 mm வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 160 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்பீட் பேக்லாம் வந்து ஈஸியாக வந்து ஏறி இறங்குற அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டெல்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இது எதுக்கு தெரில அப்படின்னா நம்ம பைபாஸ்லாம் போகும்போது விண்டு வந்து நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பைக் வந்து ஃபேமிலிக்கான பைக். பட் ஸ்பீடாக போகும்போது வந்து ஒரு 130-140 கிட்ட போகும்போது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாடல் வந்து கொடுக்கும். அதுக்காண்டி அந்த டெல்டா பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக வந்து எப்போ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 தாங்க வந்து எடுத்தோம். ஸோ நாங்களே எடுக்கும்போது வந்து 1 மந்த் வந்து லேட்டராக தான் எடுத்தோம். ஓகேவா, புக் பண்ணிட்டு வந்து 1 மந்த் வந்து லேட்டராக தான் எடுத்தோம். ஸோ இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் எல்லாமே முடிஞ்சு 140 கிட்ட வரையும் வந்துருச்சு. பட் நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 120 கிட்ட வரையுமே வரும். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த வண்டியோட மவுஸ் குறையாமல் இருக்கிறது காரணம் இந்த வண்டியோட ஒரு சீட் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Yamaha R1 V2 V3 கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த சீட் பொசிஷன் வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு பேரண்ட்ஸை ஒரு அம்மா அப்பெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃபுல்லி டிஜிட்டல்லாம் கொடுக்கல. ஸோ அப்போ இருக்கப்போ வந்து செமி அனலாக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட RPM அப்படின்னு பார்க்கும்போது அனலாக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓடோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கியர் மாற்றுறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ஹேண்டில் பார் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து V2 V3 எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து இது கொஞ்சம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். CBR 150 ஓட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இந்த வண்டி அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியை ஓட்டிட்டு வந்து RC200 ஓட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியில் இருக்க ஒரு யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட சீட் ஹைட் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓட்டுறப்போ வந்து நீங்கள் வெளில வந்து தனியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வண்டி வந்து நேக்கட் பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பார்க்க தான் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மாடலில் இருந்தாலும் நேக்கட் பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த வண்டியோட டேனிங் ரேடியஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு நேக்கட் பைக்கில் இருக்க மாதிரி தான், ஈஸியாக வந்து திருப்புற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, கரெக்டான சாய்ஸ் இந்த வண்டியை சூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேபி வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, மைலேஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக அந்த வண்டி வந்து தரும். இந்த வண்டியோட வைசர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நல்லா வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு ஹைவேஸ்லாம் போகும்போது ஒரு 140-130 கிட்ட போகும்போது வந்து நெஞ்சுக்கிட்ட வரையும் தான் அடிக்குது. அதுக்கு மேலே போகும்போது வந்து ஹெட் வரையும் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து யார் போவான்னு யாருக்கும் தெரியாது. வண்டியில் இருக்க மிகப்பெரிய அக்ரெசிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது 2 டூம் லைட் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இந்த வண்டி வந்து எல்லாருமே பிடிக்கிறதுக்கான காரணமே வந்து இந்த டூம் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மீன் கண்ணு மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் ஓட்டுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டூயல் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைட் இப்போதைக்கு வந்து எல்லா வண்டியிலையும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் இப்போ கம்பேர் பண்ணும்போது அப்பயே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 16 பிரேக்கர்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 15 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது போதுமான அப்படின்னு சொல்லலாம் 150 cc. பட் இந்த வண்டி வந்து எதுக்கு காம்படிட்டராக கலர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012-13 சுச்சுவேஷன் வந்து பல்சர் 150 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேரியனுக்கு தான் அந்த வண்டி வந்து கலர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்லேருந்து, அதாவது என்ன மாதிரிலேருந்து ஒரு ஓல்டேஜ் பீப்புள் வரைக்கும் வந்து இந்த வண்டி வந்து ஈஸியாகவே வந்து சூட் ஆகும். மேபி நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, ஒரு ஜாப்புக்கு போனாலும் சரி தான். ஸோ அந்த வண்டி வந்து மைலேஜும் ஒரு அளவு வந்து தரும். ஸோ ஒரு 45 km வந்து தரும். ஸோ ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.